Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பூரம் செய்யிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப் முந்திரி பாதாம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் வேர்க்கடலை நல்லா வறுத்து தொளி எடுத்து உடைச்சி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்குனால நான் இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து எப்படி கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடையில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 3/4 கப் மண்டவளம் எடுத்து நல்லா பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வெல்லம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நெய். ஃபஸ்ட்டு பூரம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா, நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் பாதாம் பிஸ்தாவையும் மிக்சியில் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் ஒரு வாட்டி விட்டு எடுத்திங்கன்னா கூட ஒன்றும் இல்லை, ஒரு செகண்ட் நல்லா போட்டு குறன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறன்னு சொல்லி அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப திட்டாகவும் இருக்க வேண்டாம், அந்த மாதிரி பார்த்து அடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அடிச்சிங்கன்னா எண்ணெய் மாதிரி ஆயிரும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸ் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இது நல்லா வருந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாகு சேர்த்துக்கலாம். பாகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வற்ற விடுங்க. அப்போ தான் நமக்கு பூரம் செய்கிறதுக்கு நல்லா கெட்டியாக இதாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம பாகு ஊற்றிருக்கனால நம்ம போட்ட முந்திரி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிற பக்கம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக்கிக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வெந்நீர் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது லைட்டாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். ஒரு கப் மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றினீங்கனாலே சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை மாவு பதம் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம பூரம் மாறி இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய இது வந்து கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க, ஏன்னா மாவு காஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து 3 அச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 அச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மாவு வச்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் இதாகி வரணும். கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ நம்ம மீதி மாவை எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். பூரம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதுக்குள்ளே நல்லா வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, அப்போ தான் இனிப்பாக இருக்கும், நல்லா விரும்பி குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன். வச்சு மூடிக்கலாம். மூடிட்டு இங்கே வெளியில் இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துருங்க. அப்போ நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நமக்கு வந்து அழகாக ஷேப் வந்துருச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. இனி இதில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் 2 பக்கமும் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மாவு எடுத்து 2 பக்கம் வச்சுக்கலாம். கொஞ்சம் வெளியில் வர மாதிரியே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த நம்ம வெளியில் இருக்க மாவெல்லாம் எடுத்துருவோம்ல, அப்போ நமக்கு வந்து மீதி இதாகும். இது மாதிரி இங்கேயும் வந்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுலேயும் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க வந்து கொஞ்சம் இனிப்பு நிறையா இருந்துச்சுன்னா டக்குன்னு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா குழந்தைங்க ஓடி போயிடுவாங்க. அதுக்காக தான். இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா மீதி இருக்கிற இடம் ஃபுல்லாக நமக்கு வெளியில் வந்துடும். நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் மட்டும் கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு கரெக்டான ஷேப் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு இது இருக்குது, வாங்கி கோடு போட்டுக்கலாம். இது என் பையன் விளையாட கொண்டு போனானா எதையோ கலந்துட்டு வந்திருக்கான், விளையாண்டுட்டு ஓடி வந்திருக்கான். இந்த மாதிரி நம்மளோட ஆள்காட்டி விரல் இல்லைன்னா கட்டை விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உள்ளே. அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே அழகாக வரும். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். பூரம் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே வச்சு இந்த கேப் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிறத அப்படியே எடுத்து விட்டிங்கனாலே போதும். இனி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அச்சு வந்து கடையிலே கிடைக்குது. இப்போல்லாம் நம்ம வந்து கடையிலே வாங்கிக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும், வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து 4 வகையான அச்சில் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை நல்லா சூடாக்கி தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வந்து இப்படி ஒவ்வொரு இதுலேயும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதுமானது. ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா இது வந்து வெடித்த மாதிரி ஆயிரும். லைட்டாக வெந்துருச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை வந்து ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது.
நம்ம வந்து 3 விதமான அச்சு வச்சு 3 விதமாக கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இது வந்து என் பையன் செஞ்சான். அவன் கையில் ஸ்கெட்ச் இருந்துச்சு போல், அதோடய அவன் வந்து உள்ளே அமுக்கிட்டான். அச்சு வாங்கினதுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கான், அம்மா நான் தான் செய்வேன்னு. அதே மாதிரி அவனும் சூப்பராக ரெடி பண்ணிட்டான். ஆனால் அச்சு வந்து இதில் ஸ்கெட்ச் மட்டும் கையில் வச்சிருந்தனால மேலெல்லாம் தேய்ச்சி விட்டு ஓடிட்டான். பாருங்கள், நம்மளோட இது வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுக்கு எல்லா மேலேயும் கொஞ்சமாக இப்படி நெய் ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா. டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் அது வைக்க வேணாம் பார்த்தேன், இப்போ வந்து கேட்டு போயிட்டான். அதனால் இப்போ அவன்கிட்ட போய் காட்டு, நீ வச்சது அம்மா வச்சு எடுத்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம நட்ஸ் தான் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இது. நீங்கள் வந்து சாதா டைம் கூட இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.